அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்ஸ் அண்ட் டாக்ஸ். தீபாவளிக்கான ஸ்பெஷல் ரெசிபிஸ் தான் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தீபாவளி இன்னும் இனிமையாக்கிறதுக்காக பால் யூஸ் பண்ணி நல்லா சுவையான ஒரு மில்க் ஸ்வீட் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா குக்ஸ் அண்ட் டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா வீடியோஸோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் வீடியோட எண்டு ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணியும் பார்க்கலாம். நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய்ட்டும் ஃபெஸ்டிவல் ரெசிபிஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணியும் உங்களுக்கு விருப்பமான வீடியோஸை பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட் எதில் செட் பண்ண போகிறோமோ அதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து டிஃபன் பாக்ஸ் அப்படி இல்லைனா வந்து பிளேட்டில் கூட நெய் தடவி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஸ்டீல் பாக்ஸில் நெய் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். நம்ம வந்து நார்மல் பாலில் செய்கிறத விட இந்த மாதிரி பாலில் செய்கிறப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பாலை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். எடுத்துக்கிற பாத்திரம் வந்து நல்லா அடிக்கனமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துருக்கிறதால இந்த பால் வந்து அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் பொங்கி வந்ததும் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த பாலை திரிய வச்சு இந்த ஸ்வீட் செய்ய போகிறோம். அதனால் நம்ம சேர்த்துருக்க 1 லிட்டர் பால் வந்து நல்லா குறைஞ்சி 1/2 லிட்டர் அளவுக்கு ஆகணும். அது வரைக்கும் வந்து பாத்திரத்தில் அடியில் படிஞ்சிருக்க ஆடை, சைடில் படிஞ்சிருக்க ஆடையெல்லாம் வந்து எடுத்து விட்டு அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 நிமிஷம் போல் ஆகும். ஆனால் இதை ரொம்பவே ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். கொஞ்சம் டைம் சேவ் பண்ணுறதுக்காக வேணும்னா நம்ம வந்து ஸ்டவ்வை அப்பப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த 1 லிட்டர் பால் வந்து நல்லா குறைஞ்சி 1/2 லிட்டர் அளவுக்கு ஆகி இந்த மாதிரி பதத்தில் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம திரிய வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த பாலை திரிய வைக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டே இந்த பாலை திரிய வச்சிட்டோன்னா நம்ம வந்து பன்னீர் செய்யும் போது பார்த்தோம்ல, பால் தனியாக பன்னீர் தனியாக ஆச்சுல்ல, அந்த மாதிரி ஆகிடும். அதனால் பால் நல்லா இந்த மாதிரி குறைஞ்சதுக்கப்புறமா இதை திரிய வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதை திரிய வைக்கிறதுக்கு நம்ம வந்து நிறைய எலுமிச்சம்பழம் சாறு சேர்க்க தேவையில்லை. நிறையா சேர்த்துட்டோன்னா ரொம்ப பெருசாக வந்து பால் திரண்டு வந்துடும். அதனால் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கிட்டாலே போதும். நம்ம வந்து எலுமிச்சம்பழ சாருக்கு பதிலாக வினிகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து நல்லா திரிஞ்சு வந்து இந்த மாதிரி பதத்தில் இருக்குது. இதில் இருக்க தண்ணிலாம் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி இன்னும் கொஞ்சம் இது திக்காகிற வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த ஸ்வீட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இதை செஞ்சு சாப்பிடும் போது கடைங்களில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு டேஸ்ட் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி இந்த மாதிரி பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். நம்ம வந்து இதில் சர்க்கரை அப்படியே ஃபுல்லாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து இதில் சேர்த்த உடனே அது வந்து இதில் கரைஞ்சி இன்னும் கொஞ்சம் இது தண்ணி ஆகும். இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து 100 கிராம் அளவுக்கு சர்க்கரையை 3 பேட்சாக இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் இருக்க தண்ணிலாம் நல்லா குறைஞ்சி இது வந்து நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு இது வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து 1 இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வந்து இதை நல்லா கலந்து விட இது வந்து பேனில் நல்லா ஒட்டாமல் திரண்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பேனில் நல்லா ஒட்டாமல் இந்த மாதிரி திரண்டு வருது இல்லை. இப்போ வந்து கொஞ்சமாக கையில் எடுத்து உருட்டி பாருங்கள். நம்ம வந்து கையில் எடுத்து இதை உருட்டி பார்த்தோன்னா இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரணும். இதுதான் சரியான பதம். இந்த மாதிரி பதத்துக்கு இது வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இதை வந்து ஏற்கனவே நெய் தடவைன ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை வந்து நல்லா அழுத்தி விட்டு செட் பண்ணிக்கலாம். இது மேலெலாம் சமமாக இருக்க மாதிரி ஒரு ஸ்பூனால் நல்லா சமப்படுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சமப்படுத்ததுக்கப்புறமா இதில் வந்து கார்னிஷிங்காக கொஞ்சம் பிஸ்தாவை நான் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது மேலே வந்து லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அழுத்தி விட்டதுக்கப்புறமா இதோட சூடு ஆறுறதுக்காக இதை அப்படியே வச்சிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இதோட சூடு நல்லா ஆறி இது வந்து நல்லா செட் ஆகியிருக்கு. இதை வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டில் கவுத்தி விட்டு தட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தட்டுறப்போ அழகாக தனியாக வெளியில் வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி தட்டுறப்போ இது வெளியில் வரலன்னா இதை வந்து 1 or 2 செகண்ட்ஸ்க்கு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தட்டுங்க. அப்போ வந்து வெளியில் வந்துடும். இப்போ நம்ம இதை வந்து விருப்பமான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல? அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளியை சேஃபாக ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.